அணு ஆயுதத்தினை உருவாக்குவது தொடர்பான ஈரானினுடைய அதிரடியான அறிவிப்புகள். வடகொரியாவை போன்று ஈரானும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போகின்றதா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும். ஈரானி IRGC இராணுவத்தின் விசேட படைப்பிரிவான முஹம்மது ரசூலுல்லா படைப்பிரிவு மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான பயிற்சிகளும், தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரானின் முப்படைகளும். ஈரான் குவைத்தினுடைய புபியான் தீவை கைப்பற்றப் போகின்றதா? புபியான் தீவை கைப்பற்றுவதற்காக IRGC இராணுவத்தினர் களமிறங்கியுள்ளார்களா? ஓமானில் நடைபெற்று வரக்கூடிய விசேட பேச்சுவார்த்தைகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஓமானிய தலைமைகளும், மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் கத்தாரி அடிமைகளும், ஈரானினுடைய பதில்களும், கத்தாரிய பிரதமர் ஈரானுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும், ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முழுமையான அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய அடிமை சவுதி அரேபியாவும், தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய இராணுவ கட்டளை தளங்களும், விசேட இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும், ஈராக்கினுடைய புதிய அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். இது ஈரான் அப்டேட்டின் 143வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இன்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும், ஏவுகணை தாக்குதல்களையும், தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான புதிய தந்திரோபாயங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படக்கூடிய எங்களுடைய ட்ரோன் தாக்குதல்களினாலும், ஏவுகணை தாக்குதல்களினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு ராணுவம் களத்திலே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பின்வாங்கி வருகின்றது. நாங்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை இந்த போர்க்களத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே சட்டவிரோதமாக ஊடுருவி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை முழுமையாக துரத்தி அடிக்காமல், ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வராமல் நாங்கள் இந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை. மேலும் ஆக்கிரமிப்புக்கு தெற்கு லெபனான் பிரதேசத்தை நாங்கள் நரகமாக்குவோம். தற்போது ஆக்கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய இழப்புகளை விட இனி வரக்கூடிய நாட்களில் அதிகளவான இழப்புகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். எங்களுடைய மூலோபாய திறன்களையும் தாக்குதல் திட்டங்களையும் நாங்கள் தற்போது விரிவாக்கியுள்ளோம். அதே போன்று லெபனானிய அரசாங்கம் ஆக்கிரமிப்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை நிறுத்த வேண்டும். இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஆக்கிரமிப்புக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தையே வலுப்படுத்தும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக எந்த விதமான நன்மைகளையும் லெபனானிய மக்கள் அடைந்து கொள்ளப் போவதில்லை. இதனால் இந்த நேரடி பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தக்கூடிய ஈரானினுடைய நிபந்தனைகளே லெபனானிய களத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் லெபனானிய அரசாங்கம் ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஆக்கிரமிப்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக கைவிட வேண்டும். அதே போன்று நாங்கள் களத்திலே அனைத்து தாக்குதல்களுக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்பு இருந்ததை போன்று தெற்கு லெபனான் பிரதேசம் இருக்காது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் உச்ச பதிலடிகள் வழங்கப்படும். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்பட்டால் அதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றன. நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. இறுதி வரை போராடுவதே எங்களுடைய முடிவாகும் என பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 18க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக பயாதா பிரதேசத்திலும், டேர்செரியன் பிரதேசத்திலும், தைபா பகுதியிலும் மொத்தமாக 5 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் லிட்டானின் அதிர்கருகாமையில் ஊடுருவிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து ரத்வான் படைப்பிரிவினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் இருந்து வெளிப்பட்டு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த தாக்குதலிலே குறைந்தது 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லிட்டானி நதியினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்த போதே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தெற்கு லெபனானினுடைய எல்லை பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களையும், ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேல்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 6 பிரதேசங்களை இலக்கு வைத்து 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலும் 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 9 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்து ஈரானிய IRGC ராணுவத்தின் குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் அவசரமாக ஈராக்குக்கு விஜயம் செய்துள்ளார். ஈராக்கினுடைய புதிய பிரதமருக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முற்றழுத்தங்களை வழங்கி வருகின்றது. அமைக்கப்பட போகும் ஈராக்கினுடைய புதிய அமைச்சரவையில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவருக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கக்கூடாது என்றும் ஈராக் எதிர்ப்பை ஆதரிக்கக்கூடிய கூட்டணிகளை முழுமையாக அமைச்சகத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்றும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவை வழங்கக்கூடிய தலைவர்கள் இல்லாத புதிய அமைச்சரவையை தான் ஈராக்கிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் இவ்வாறு எதிர்க்கட்சிகளுடைய தலைமைகள் இல்லாத புதிய அமைச்சரவை உருவாக்கப்படாவிட்டால் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே அவசரமாக இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்குக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் நேற்றிரவு ஈராக்கிய தலைமைகளோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈராக்கிய கூட்டணி கட்சிகள் ஒரு தெளிவான முடிவை வெளியிட்டுள்ளார்கள். ஈராக் எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைமைகளுக்கு அமைச்சு பதவிகள் வழங்காவிட்டால் அமைச்சரவையை அமைப்பதற்கான அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாக்கெடுப்புகளில் பங்கு பெற்ற போவதில்லை என தெளிவாக அறிவித்துள்ளார்கள். எனவே ஈராக்கினுடைய புதிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அமைச்சரவை அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் தலைமைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய அமைச்சரவையை உருவாக்கப்பட வேண்டும். மேலும் இதற்கான காய் நகர்த்தல்களே தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். ஈராக்கினுடைய இறையாண்மையை நிலைநாட்டுதல் என்கின்ற தலைப்புக்கு கீழால் புதிய இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஈராக்கினுடைய தெற்கு பிரதேசமான நஜாஃப் பாலைவன பிரதேசங்களிலிருந்து கர்பலா பாலைவன பிரதேசங்கள் வரையிலும் முழுமையான இராணுவ நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார்கள். நஜாஃப் பாலைவன பிரதேசத்தில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ரகசிய கட்டளை தளங்களை அமைத்திருந்தது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இவ்வாறான ரகசிய தளங்கள் அமைக்கப்படாமல் இருப்பதற்காகவே தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈராக்கினுடைய இறையாண்மையை நிலைநாட்டுதல் என்கின்ற இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது அதிகளவான ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகள் குறித்த பகுதிகளிலே பாலைவன பிரதேசங்களிலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பாலைவன பிரதேசங்களில் பல பொறிகளையும் அமைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கர்பலாவுக்கும் அல் நுகை பிரதேசத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளையும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் நேரடியாக தலையிட்டுள்ளது என்பது தொடர்பான தகவல்களை பல வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட தினத்தன்றும் ஈரானின் தீவிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து ஐக்கிய அரபு அமீரகம் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து முற்ற தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினால் நேரடியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் என்பதற்கு காரணங்களையும் ஆதாரங்களையும் ஈரானிய தரப்பினர் வெளியிடவில்லை. மேலும் இதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான காரணங்களும் ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இவை தொடர்பான தகவல்களை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போர் விமானங்கள் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளன, ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு 1-2 மணித்தியாலங்களுக்கு முன்பே ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் பயந்தாங்கொள்ளிகள் இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதற்கான பதிலடிகளை அடுத்த கட்ட போரிலே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நிச்சயமாக வழங்கும். மேலும் இதற்கான எல்லாவிதமான தாக்குதல் திட்டங்களையும் ஈரானிய தலைமைகள் முழுமையாக முடித்து விட்டார்கள். தற்போது விருந்துக்கான நேரத்திற்காகவே ஈரானிய இராணுவத்தினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் கத்தாரையும் ஒரு மத்தியஸ்தராக களமிறக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. முன்னைய காணொளிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடிமை கத்தாரை மத்தியஸ்தராக நியமிப்பதற்கு அமெரிக்காவுக்கு பல தேவைகள் இருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதே போன்று கத்தாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு தளமான ராஸ் அல் அஃபான் தளத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். கடந்த
கடந்த முறை கத்தாரினுடைய இந்த தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டதனால் அவற்றை பாதுகாப்பதற்காக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் அமெரிக்கா நிறுத்தியது. மேலும் கத்தாரினுடைய எரிவாயு தளமானது மிக முக்கியமானதாகும். எனவே அடுத்த கட்ட போரிலே இந்த எரிவாயு தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் அவற்றை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் கத்தாரை மத்தியஸ்தராக களமிறக்க வேண்டும். இதற்கான முயற்சிகளையே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் ஈரானிய தலைமைகள் இதனை விரும்பவில்லை. கத்தாரிய தலைமைகள் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரான் பதில்களை வழங்கியிருந்தாலும் பாகிஸ்தானோடு மத்தியஸ்தராக கத்தாரை களமிறக்குவதற்கு ஈரானிய தலைமைகள் விரும்பவில்லை. மேலும் கத்தாரை களமிறக்குவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய சூழ்ச்சி திட்டங்கள் ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இப்படியான நிலைமையிலேயே தற்போது கத்தாரிய பிரதமர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு அழுத்தங்களை வழங்கவோ வளைகுடா நாடுகளை மிரட்டவோ ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்தக்கூடாது. வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தற்போது ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. எங்களை மிரட்டுவதற்காகவும் எங்கள் மீது நிபந்தனைகளை திணிப்பதற்காகவும் ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய பொது போக்குவரத்து பாதையாகும். தற்போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தற்போது நடப்பதும் இந்த போருக்கு பின்பு நடக்கக்கூடாது. மேலும் எதிர்காலத்தில் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எந்த ஒரு நாடாவது இவ்வாறான நிபந்தனைகளை முன்வைத்தால், ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதாக அறிவித்தால் நாங்கள் குறித்த நாட்டுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்போம். வளைகுடா நாடுகளில் இருந்து குறித்த நாட்டை முழுமையாக ஒதுக்கி வைப்போம். மேலும் குறித்த நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்போம். அந்த நாட்டுடனான வர்த்தக தொடர்புகளை முழுமையாக துண்டிப்போம். இதனால் தற்போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நடக்கக்கூடிய விடயங்கள் போருக்கு பின்பு நடக்கக்கூடாது. இதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என கத்தாரி அடிமை பிரதமர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். ஹபீபி, பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பிருந்த ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் இதற்கு பிறகு ஒரு பொழுதும் உங்களுக்கு கிடைக்கப் பெறாது. உங்களுடைய நிலப்பரப்பையும் உங்களுடைய வான்பரப்பையும் அமெரிக்கா ஆயுதமாக பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அவற்றை உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஈரானுக்கு எதிரான ஆயுதமாக அமெரிக்காவுக்கு உங்களுடைய நிலப்பரப்பையும் வான்பரப்பையும் வழங்குகின்றீர்கள். இதனால் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பிருந்த ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒரு பொழுதும் உங்களுக்கு கிடைக்கப் பெறாது. நீங்கள் எவ்வளவு வெற்றி அறிக்கைகளை வெளியிட்டாலும், ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டாலும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசுக்கு அடிபணிந்து தானாக வேண்டும். மேலும் நீங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே உங்களுடைய கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க இராணுவத்தையும் முழுமையாக உங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். மேலும் இந்த மிரட்டல்களுக்கு ஈரானிய தலைமைகள் அடிபணிய போவதும் இல்லை. எனவே அடிமைகள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க தளங்களை அவர்கள் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்பதே ஈரானினுடைய மிக முக்கியமான நிபந்தனையாகவும் இருக்கின்றது. மேலும் இதிலிருந்து அடிமை அரபுகளினால் ஒரு பொழுதும் தப்பிக்கவே முடியாது. அத்தோடு இன்றைய தினம் ஓமானிய தலைமைகளுக்கும் ஈரானிய தலைமைகளுக்கும் இடையில் ஓமானினுடைய தலைநகரில் விசேட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவே இந்த விசேட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அதாவது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய மேற்கு பிரதேசம் ஓமானிய நீரிணை பிரதேசமாக காணப்படுகின்றது. இதனால் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு ஓமானும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அவ்வாறு ஓமானும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினால் ஓமானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய நீரிணை பிரதேசம் முழுமையாக கட்டமைப்புக்குள் கொண்டு வந்துவிட முடியும். இப்படியான நிலைமையில் தான் தற்போது பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஓமானிய தலைமைகள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஒன்றிணைந்து கட்டுப்படுத்துவதற்கும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய வருமானத்தினை பகிர்ந்து கொள்வதற்கும் ஓமானிய தலைமைகள் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். மேலும் ஈரான் ஓமானிய தலைமைகளோடு ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டிருப்பது அடிமை அரபுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய அடியாகும். மேலும் போருக்கு பின்பும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரான் இஸ்லாமிய வல்லரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பதனையும் இது உறுதி செய்கின்றது. அடுத்து இன்றைய தினம் குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இந்த மாதம் 1ஆம் தேதி ஈரானிய IRGC ராணுவத்தின் குறிப்பிட்ட நபர்கள் குவைத்தினுடைய புபியான் தீவை கைப்பற்றுவதற்காக களமிறங்கியுள்ளார்கள். அவர்கள் புபியான் தீவுக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குவைத்தி ராணுவத்தை சேர்ந்த 3 பேர் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து நாங்கள் IRGC ராணுவத்தினுடைய 4 பேரை கைது செய்துள்ளோம். அவர்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். புபியான் தீவை கைப்பற்றுவதற்காகவே அவர்கள் களமிறங்கி இருப்பதனை
ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய இந்த செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து வளைகுடா நாடுகளும் முழுமையாக முன்வர வேண்டும் என குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உண்மையில் குவைத்தினுடைய புபியான் தீவை கைப்பற்றுவதற்கு IRGC ராணுவம் வெறும் 6 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைக்காது. அதே நேரம் ஈரானிய IRGC ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கை ஒரு சிறப்பு நடவடிக்கை அல்லது ஒரு தந்திரமான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த போரின் போதும் புபியான் தீவை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற தகவல்களை நான் பதிவிட்டிருந்தேன். உண்மையில் ஈரான் இந்த 6 பேரையும் அனுப்பி வைத்திருப்பது புபியான் தீவு தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இருக்கும். மேலும் குறித்த தீவை முழுமையாக கைப்பற்றுவதற்காக எந்த ஒரு மிகப்பெரிய ராணுவமும் 6 பேரை மாத்திரம் அனுப்பி வைக்காது. அடுத்த கட்ட போரிலே குவைத்தினுடைய புபியான் தீவை ஈரானும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் கைப்பற்றப் போகின்றார்கள். இதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிறிய தாக்குதல் நடவடிக்கையாகவே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரின் போது புபியான் தீவை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எனவே அடுத்த கட்ட போரிலே புபியான் தீவை ஈரான் கைப்பற்றுவது அல்லது ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் கைப்பற்றுவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும், குவைத்துக்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். எனவே இதற்கான காய் நகர்த்தல்களையே ஈரானும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் தந்திரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவாக்குவதற்கும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை கைப்பற்றுவதற்கும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வருகின்றார். இப்படியான நிலைமையில் தற்போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க இராணுவ கட்டளை தளமானது முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதிகள் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவினுடைய 35க்கும் அதிகமான போர் விமானங்களும் மின்னணு விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடே சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் இந்த விமானங்கள் அனைத்தும் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யமன் ஹவுதி இராணுவத்தினரே குறித்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்னும் எந்தவிதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராக யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக களமிறங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கும் சவுதி அரேபியாவினுடைய யன்பு துறைமுகத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்றைய தினம் ஈரானிய IRGC ராணுவத்தின் விசேட படைப்பிரிவான முகமது ரசூலுல்லா படைப்பிரிவானது எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அதிரடியான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பயிற்சி தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த பயிற்சியானது அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கான பயிற்சிகள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று அறிவிக்கப்படாமல் ஈரானினுடைய பல பிரதேசங்களில் ஈரானிய தரைப்படையினர் உச்சகட்ட பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் இவ்வாறு தெரிவித்தார். தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிரான பதற்றத்தை அதிகரிப்பதற்கு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான திட்டங்களும் எங்களிடம் இருக்கின்றன. தேவைப்பட்டால் பின்வாங்குவதற்கான தாக்குதல் திட்டங்களும் எங்களிடம் இருக்கின்றன. ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கான திட்டங்களும் எங்களிடம் தயாராகவே இருக்கின்றன. நிச்சயமாக இந்த சூழலில் ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்யாது. இதற்காக தேவையான அனைத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்கின்றார். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். மேலும் நாங்கள் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரானினுடைய முதன்மை தெரிவாக யுரேனியம் செறிவூட்டலை 90% அளவில் மேற்கொள்வதே இருக்கும். ஈரானுக்கு எதிரான அடுத்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் யுரேனியத்தினை 90% அளவில் நிச்சயமாக செறிவூட்டுவோம். இதனால் அமெரிக்கா முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடாது என இப்ராஹிம் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்போது ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியமான
யுரேனியமானது 60% அளவிலேயே செறிவூட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த யுரேனியத்தினை 90% அளவில் செறிவூட்டினால் அது அணு ஆயுதமாக மாறிவிடும். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் ஈரானினுடைய முதன்மை தெரிவாக யுரேனியம் செறிவூட்டலை 90% அளவில் உயர்த்தி அணு ஆயுதத்தினை உருவாக்குவதாகத்தான் இருக்கும் என்பதனை ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் இந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவே அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என பல ஈரானிய பாராளுமன்ற தலைமைகளும் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஈரானை ஒரு அணு ஆயுத நாடாகவே மாற்றப் போகின்றது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.